எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம வந்து டாக்ஸி டிரைவர் இருக்குல்ல, அந்த டாக்ஸி டிரைவர் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நல்லா ஏர்ன் பண்ண முடியும். பட் அதுக்கு வந்து மொழி ரொம்ப ரொம்ப தேவை. அதுக்கு அடுத்தது இங்கே நெட்வொர்க் ஷார்ட்டேஜ். இந்த வார் நடந்து முடிஞ்சனால ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கை வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான அந்த ஆப்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மலைஸ்டாக நீங்கள் நெட் இருந்தாலும் சரி நெட் இருந்தாலும் சரி டாக்ஸி வசதி வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இது ஒரு ரைடுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 300 ரூபீஸ் கிட்ட செலவாகும். ஸோ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸே வந்து நம்ம ஊரில் எப்படி ஓலா ஊபர் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த யாண்டெக்ஸில் வந்து நம்மளோட லைசன்ஸை வந்து போட்டு நம்ம வந்து ஒர்க் எடுத்துக்க முடியும். பட் அதுக்கு முன்னாடி அந்த லைசன்ஸ்க்கு நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. முக்கியமாக லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வண்டி வந்து டிரைவ் பண்ணி காட்டணும். நம்ம கரெக்டாக பண்ணால் மட்டும்தான், ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த டாக்ஸியோட பர்மிட் நமக்கு கிடைக்கும். அதை வச்சு தான் யாண்டெக்ஸ்லாம் வந்து ஓட்ட முடியும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சர்வே ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் ஒரு 1 இயராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் பிக்கப் பண்ணுவீங்க. ஸோ அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி நான் குரோஷியாலேயே நான் டாக்ஸி ஓட்டியிருக்கிறேன், ஃபுல் டைம் ஓட்டியிருக்கிறேன். ஸோ அப்படிங்கிறப்ப ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 250 euros நான் எடுத்திருக்கேன். சரிங்களா, அசால்ட்டாக. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்ம வர்றோம் வேற ஒர்க் ஜென்ரல் ஒர்க்குக்கு தான் வரோம் அப்படின்னா அதையும் தாண்டி நிறைய இருக்குங்க. ஸோ இது வந்து சோச்சி. ஸோ மாஸ்கோவிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். நிறையா வந்து உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லூப் போல பிடிச்சி ஜென்ரல் ஒர்க்கராக உள்ளே வாங்க. உள்ளே வந்த பிறகு உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் இருக்கும். ஸோ அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இந்த மாதிரி டாக்ஸி ஓட்டலாம். ஸோ அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா?